வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வாழ்க்கையில் என்னன்னா, எல்லா ராசினருமே எதிர்பார்க்கறது என்னன்னா, நாங்கள் செல்வ செழிப்போட வாழ்க்கைக்கு என்ன வழி பண்ணணும், நாங்கள் என்ன செஞ்சால் நாங்கள் செல்வ செழிப்போட இருப்போம், எப்படி செல்வம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்குமே மாறுபட்டுட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தசாபுக்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் உங்களோட தசாபுக்தி அதோட கோச்சாரங்கள் எப்படி இருக்கு அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய செல்வ செழிப்புமே நிரந்தரமா தங்குமா இல்லை வந்துட்டு போகுமா, அதுக்கு என்ன நாங்கள் தெய்வ வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சிம்ம ராசி அப்படின்னு பார்க்குறப்போ சிம்மத்துக்கு தான் அஷ்டம சனி, மன அழுத்தங்கள்லாம் அதிகமாக கொடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்து எங்களுக்கு எப்படி செழிப்பு வரும், அதாவது உங்களுக்கு தான் செழிப்பே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இழந்ததையெல்லாம் நீங்கள் மீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்குள்ள நிறைய சிம்மராசிக்காரங்க இருப்பீங்க, கண்டிப்பாக இருப்பீங்க. ஒன்று ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும், இல்லை ஃபினான்ஷியலாக ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும், இல்லை குடும்பத்தில் ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும், கூட இருந்தவங்க பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹர்டல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ இது எல்லாம் நீங்கள் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அவசியம். கரெக்டாக பிளான் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இழந்திருப்போம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரெஸ்டீஜுங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சுருந்துருப்போம். நம்ம அந்த ஸ்டேட்டஸை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில அகலக்கால்கள்லாம் வச்சுருந்துருப்பீங்க, வார்த்தைகளை விட்டுருந்துருப்பீங்க, வார்த்தைகளாலேயே நிறைய ப்ராப்ளம்ல ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. இப்போதான் கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸாக இருந்தாலுமே இன்னுமே ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சிம்மத்துக்கு ஆட்கொண்டுட்டு தான் இருக்கும். நீங்கள்லாம் சித்தர்கள் வழிபாடு எப்போவுமே சித்தரை பிடிச்சிக்கணும். சிம்மம் சித்தரோட கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் முருகர் வழிபாடு, அதுக்கப்புறம் சிவன் பார்வதி, இப்படித்தான் நீங்கள் ஒரு ப்ராசஸில் போய் தான் ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது சிம்மம் பண்ணணும். எப்படி உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்படின்னா, சோஷியல் வைஸ், அதாவது உங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ என்ன இருந்திருக்கும்னா, சம்டைம்ஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும். திடீர்னு செலவுகள் கூட அதிகமாக இருந்திருக்கலாம். உங்களுக்கு கடன் நிறைய விட்டுருந்துருப்பீங்க. இந்த கடன்லாம் எப்படி அடைப்போனே உங்களுக்கு தெரியாமையே இருந்திருக்கும். உங்களுக்கு கடன் அடைச்சா போதுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். சில பேர் நல்ல வேலையில தான் இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்னால, சுச்சுவேஷனால அந்த வேலை இழக்கக்கூடியதோ, இல்லை ப்ரொமோஷன் வராமல் போனதோ, இந்த மாதிரி அழுத்தங்களுக்கும் நீங்கள் போயிருந்திருப்பீங்க. இல்லை உங்களோட இடத்தை இன்னொருத்தவங்க ஆக்கிரமிச்சிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த அடி, ஒன்று பார்க்கறதுக்குள்ள இன்னொரு அடி, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கும்னா, இனிமேல் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா சனி இவ்வளோ அடி கொடுத்தாலும் குரு உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வர்றதுனால நல்ல ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸ் வரதுக்கான அமைப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அதில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் மனசு கொஞ்சம் தளராதவங்க. ஜென்ரலாகவே சிம்மம் என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவாக எதுவுமே சொல்லிடாதீங்க, எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாகவே சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு, ஆனால் எங்களுக்கு தேவை பாசிட்டிவான விஷயங்கள் தான் அப்படின்னா, அந்த பாசிட்டிவான விஷயங்கள் தான் எங்களுக்கு தேவை. நீங்கள் நினைக்கிறதே ஒரு பாசிட்டிவிட்டி தான். இன்னும் சில சிம்மராசிக்காரங்க எப்படி இருப்பீங்கன்னா, பயத்திலேயே இருப்பீங்க. இது நடந்துருமா, அது நடந்துருமா, இல்லைன்னா ரிவர்ஸாகவே எல்லா விஷயங்களையும் உருவாங்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் இந்த ரிவர்ஸ் திங்கிங்கிற மாதிரி ரிவர்ஸ் அப்சார்ப்ஷன் இருக்கும். ஒருத்தவங்க நல்லதே சொல்ல வந்தால் கூட அவங்க உங்களுக்கு நல்லதாக சொல்ல வந்திருப்பாங்க. சிம்மம் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, அவன்கிட்ட கேட்டனா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. நான் அவன்கிட்ட கேட்டால் மட்டும் நீ சொல்லு அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிரச்சனையிலே மாட்டியிருந்திருப்பீங்க. அதனால லிசனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். அவங்க தான் ஒரு மென்டர் மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு தேவைப்படுது. சரண்டரிங் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். அதோட இந்த டைம்ல பப்ளிக் வைஸ் நிறைய ரெக்கக்னிஷன் ஆகி அது மூலியமா இன்கம் வரக்கூடிய அமைப்புமே சிம்மத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்கிறப்போ அது என்ன வேலை பண்ணனா, அந்த மாதிரி நம்ம பப்ளிக் வைஸ் நம்ம ரெக்கக்னைஸ் ஆகும். இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆவீங்க அப்படிங்கிறது தான். சில சிம்மம் மீடியாலலாம் இருப்பீங்க அப்படின்னா, அந்த மீடியா ஆப்பர்ச்சுனிட்டிஸை எவ்வளோ ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அது மூலியமாகவே உங்களுக்கு செல்வ செழிப்புக்கான ஒரு க்ரோத் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதோட சில சிம்மம் பாலிட்டிக்ஸில் இருப்பீங்க, நிறைய சிம்மம் பாலிட்டிக்ஸில் இருப்பீங்க. இதுலேயுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுங்கிறப்போ, இந்த பொலிட்டிக்கல் விஷயத்தை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்களுக்குன்னு சில உங்களுடைய தாட் ப்ராசஸ், இது எல்லாமே கலைமை மிக்கதாகவே இருக்கும்.
ஒரு ஒரு அழகாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரீமை எடுத்து நீங்கள் பாலிட்டிக்ஸில் ஹேண்டில் பண்ணுறப்போ, அதாவது அந்த ஒரு கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரு கலைநயமாகவே பார்க்குறது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கவங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி விஷயங்கள் எடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாலிட்டிக்ஸ்லேயும் நல்ல ஒரு நிலை வரக்கூடிய அமைப்புமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்துக்கு. அதோட மேனேஜ் பண்ணக்கூடிய எந்த ரோல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா சிம்மம்னாலே ஒரு ஆளுமை தான். முக்கியமாக இப்போ பெண்கள் இருக்கீங்க, பெண்களுக்கு அந்த ஆளுமை இயற்கையாகவே இருக்கும். இப்போ ஆண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த ஆளுமை இருந்தாலுமே ஒரு சைலன்ஸ், ஒரு ஹம்பிள்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வருது அப்படிங்கிறப்போ, இப்போ பாலிடிக்ஸில் இருக்கீங்க, இல்லை பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆப்ரேட்டர் சிஸ்டமில் இருக்கிறீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் ஒரு மேனேஜ்மெண்ட் ரோல்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணி போகிறது கூட உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும். ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஒபீஸ் ஆகிடக்கூடாது. நான் ஜென்ரலாகவே சொல்கிற விஷயம் என்னென்னா, சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒபீஸ் ஆகிடாதீங்க, வெயிட் போட்டுறாதீங்க, உங்களோட ஹெல்த்தையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிகிட்டே தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபுட்டு, சாப்பாட்டையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் சிம்மத்தில் இருக்கவங்க. ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்று வருதுனாலே அது ஃபுட்டுனால தான். அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறீங்கனாலே உங்களுக்கு இஷ்யூஸ் வந்துடும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த லீடர்ஷிப் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா, அதிகமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு நீங்கள் விவரமாக ஹேண்டில் பண்ணி மறுபடியும் விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சிம்மத்துக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ, நான் சொன்ன மாதிரி சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் ஸ்தலம், ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் கோயிலுக்கு போறது. இப்போ நீங்க முருகர் கோயிலுக்கே போறீங்க அப்படின்னா அங்க பக்கத்துல இருக்க ஜீவ சமாதிக்கு நீங்க போயிட்டு போறது. சிவன் கோயிலுக்கு போறீங்கன்னா அங்கேயும் பக்கத்துல ஜீவ சமாதிகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். எப்பவுமே வந்து இந்த ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு நீங்க தெய்வ வழிபாட்டுக்குள்ள போறப்ப, ஏன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் எப்பவுமே சிம்மத்துக்கு உண்டு. அப்போ உங்க வீட்டுல யாராவது வந்து முன்னோர்கள் இருக்கிறாங்கன்னா, முன்னோர்கள் வழிபாட்டு முறைகள்ல நீங்க நல்லபடியா பண்ணினீங்க அப்படின்னாலே ஆப்ஸ்டிகல்ஸ் என்ன தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் ஆயிடும் அப்படிங்கிறது தான் சிம்மத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ பொதுவாகவே செழிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இன்னார் இந்த கோயிலுக்கு போங்க, அதே மாதிரி அந்த ஆர்டர்ல நம்ம சொல்றோம் இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரணும், எனக்கு ஒரு லக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா திருப்பதி தான், பெருமாள் தான். ஆனா அந்த திருப்பதி பெருமாளுக்குமே யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா இருக்கோ அவங்க போவாங்க. ரொம்ப நெருப்பு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிக்காரங்க போறீங்க அப்படின்னா மேஷம் போகலாம், அதே மாதிரி சிம்மம் போகலாம். ஆனா தனுசுக்கு அங்க இருக்கக்கூடிய திருப்பதி வந்து சம்டைம்ஸ் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்ரீரங்கம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லக் ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்ம சொல்ற திருப்பதி பெருமாள் ஸ்தலங்களுக்குலாம் போகிறது. அடுத்தது பார்க்குறப்போ செழிப்பு வரணும், முதல் லக்கு வரணும், அப்புறம் செழிப்பு வரணும் அப்படின்னாலே அது லக்ஷ்மி தான். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்க போய் நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல வெல்த், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக தான் போகணும். எப்பவுமே லக்ஷ்மி ஸ்தலங்களுக்குலாம் போகும் பொழுது நம்ம வந்து ஒரு மனநிலைமையெல்லாம் சரியா வச்சுட்டு தான் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் பெருமாள் கோயிலுக்கு போனேன், லக்ஷ்மி கோயிலுக்கு போனேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. நீங்க எப்படி போனீங்கன்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப சாந்தமாகவும், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப செழிப்பாகவும், நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் நம்ம கிட்ட இருக்க ஜுவல்ஸ், அதனால தான் வந்து பெருமாள் வந்து செழிப்பாகவே இருப்பார். இந்த லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது சந்தோஷமா போறோம்னா சந்தோஷம் பன்மடங்கு திரும்பி வரும். வருத்தப்பட்டுட்டே போறீங்க அப்படின்னா திரும்பி அதுவே பன்மடங்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சுமை. லக்ஷ்மி வரவே மாட்டாங்கன்னு ஒன்று இருக்கு. லக்ஷ்மி எங்க வந்து ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான தருணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் எங்க இருக்குதோ அவங்க தான் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாவே வரும். அடுத்தது வந்து யார் கொடுக்க போறா அப்படின்னு ஒரு இடத்துல குரு தான் கொடுக்கணும். அப்போ குருவோடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ குரு ஸ்தலங்கள், குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி போயிட்டு வந்துடுறோம். யாருக்காவது இல்லைங்க எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்டாகவே இல்லை என்ற பணம் இருக்கு ஆனா ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குன்னா உடனே ஆலங்குடி கிளம்பி போயிடணும். ஆலங்குடி போயிட்டு அங்க வழிபாடு பண்றீங்கன்னா குரு முதல் ஸ்ட்ராங்கா வரும்.
அப்ப ஆலங்குடி போயிட்டு நாங்க என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்னா, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடா ஏதாவது கஷ்டப்படுற ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பென்னோ, ஒரு பென்சிலோ, ஒரு பேக்கோ, ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு காசை கொடுத்துட்டு வரக்கூடாது. காசு கொடுத்து இந்த பொருள் வைக்கணும்னு கொடுக்கணும். நீங்களே அந்த பொருள் வாங்கி கொடுக்கும் பொழுதுதான் அதுக்கான பிராயச்சித்தமே அதுதான். ஸோ அதனால இந்த மாதிரி தானங்கள் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு growth ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும், ஆனா கர்மா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கும் இருக்குது இல்லையா? ஸோ கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சனிதான். போயிட்டு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கே போகணும்னு இருக்கு. இப்ப நான் சொன்ன திருப்பதி எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள். இப்போ சிலருக்கு வந்து கர்மா கழிச்சு ஆகும். இப்போ வந்து மகரத்துல எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் முழுசா இப்ப சனி விலகுது, நன்றி சொல்லிட்டு வந்தோம். திருநள்ளாறு போயிட்டு கர்மத்தை கழிச்சுட்டு அந்த கர்மத்தை கழிச்சுட்டு திருப்பி அங்கிருந்து நான் வந்து புண்ணிய ஸ்தலத்துக்கு போறேன்னு பரிகார ஸ்தலம் போயிட்டு கையோட புண்ணியஸ்தலம் டிராவல் பண்ணிடவே கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு தான். ஒரு ட்ரிப் ஒன்று போடுவீங்க, இந்த கோயிலோட போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் காளகஸ்தி போவீங்க, காளகஸ்தியில இருந்து அப்படியே திருப்பதி போறேன்னு போறது, இல்ல திருப்பதியில இருந்து அப்படியே காளகஸ்தி வரேன்னு போறது. காளகஸ்திங்கிறது என்னது? பரிகாரஸ்தலம். திருப்பதிங்கிறது என்னது? புண்ணியஸ்தலம். புண்ணியத்தை வாங்கிட்டு வந்து இங்க பரிகாரம் பண்ணி இங்க கரைக்க போறீங்களா, இல்ல இங்க கரைச்சிட்டு திருப்பி அங்க இந்த கரைச்சதை எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் புண்ணியம் சேர்க்க போறீங்களா? ரெண்டுமே வந்து இம்பேலன்ஸ் ஆயிடும். அது பிளஸ் டு மைனஸ்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடும். ஸோ அதனால ஒரு தடவை பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். இப்படி வேணா நீங்க வந்து பிரிச்சு வச்சுக்கலாம். பரிகார ஸ்தலம்னா பரிகார ஸ்தலமாவே முடிச்சுட்டு வந்துடணும், புண்ணிய ஸ்தலம்னா புண்ணிய ஸ்தலமாவே முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுலயும் ரொம்ப கவனம். இத்தனை கோயிலுக்கு போய் எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலைன்னா, கோயில் ஆகம விதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனாலதான் வந்து இந்தந்த தெய்வங்களே இப்படி வழிபாடு பண்ணுங்க, நேரம் கால முறைகள் எல்லாமே இருக்கு. அதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து பரிகாரங்கள் விட்டகுறை தொட்டகுறை வச்சுட்டு நான் புண்ணியஸ்தலம்க்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் புண்ணியம் தராது. ஸோ பரிகாரம் என்னவோ முழுசா பரிகாரத்தை முடிச்சுட்டு புண்ணியஸ்தலங்களுக்கு போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு growth அப்படிங்கிறது அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலாகவே சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ கோயில் நினைக்கிறாங்க, ஆனால் எந்த கோயிலுக்குமே என்னால் போக முடியல. நாங்கள் எப்படி க்ரோ ஆகுதுன்னா, வீட்டில் வச்சு முருகரை வழிபாடு பண்ணுங்க, சந்தசஷ்டி கவசம் கேளுங்க, வேல்மார்கள் கேளுங்க, பிளாக்கேஜஸ் முதல் வீட்டில் இருந்து தான் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டில் விளக்கேற்றிட்டே இருக்கும், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கும், முருகரை வழிபாடு பண்ண என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்தல வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும்.